So hey there guys, welcome back to Amrish Gamer channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா கேமிங் டெக். ஆமா, கேமிங்ல வந்து புது டெக்கை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த மாதிரி வந்தது தான் Nvidia Ansel. கைஸ், இந்த வீடியோட எண்டிங்ல ஆன்செல்லாம் என்னன்ட்டு உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். Nvidia Anselனு பாத்தீங்கன்னா மொத்தம் 5 ஃபீச்சர்ஸ் இருக்கு. நான் ஒவ்வொன்றா சொல்றேன். அதுக்கு முன்னால என்னென்ன ஃபீச்சர்ஸ்னு பார்க்கலாம். ஃப்ரீ கேமரா, EXR, ஃபில்டர்ஸ், 360 டிகிரி போட்டோ ஷாட் அண்ட் சூப்பர் ரெசல்யூஷன். ஓகே, என்னென்ன ஃபீச்சர்ஸ் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் ஃப்ரீ கேமரானா என்னன்னு பார்க்கலாம். நீங்க ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்கீங்க. அந்த கேம்ல நீங்க விளையாண்டுட்டு இருக்க கரண்ட் லெவல் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அண்ட் பார்க்கவும் பியூட்டிஃபுல்லா இருக்கு. நீங்க அதை ஸ்கிரீன்ஷாட் எடுக்க விரும்புறீங்க. ஆனா நார்மலா ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயரா தான் வரும். ஸ்கொயர் ஃபார் எக்ஸாம்பிள்னா ஒரு இமேஜ்னு வச்சுக்கோங்களேன். ஆமா, இந்த மாதிரி தான். அண்ட் அதே இது இப்போ நீங்க ஆன்சல் எடுக்க விரும்புறீங்கன்னா உங்களுக்கு அட்வான்டேஜஸ் நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க அந்த கேமராவை ஃபுல் ஸ்கிரீன்குள்ள எங்க வேணா மூவ் பண்ணிக்கலாம் அண்ட் உங்க ஸ்கிரீன்ஷாட்டை இதை வச்சு நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். கேமரா மூவ்மெண்ட் ரொம்பவே ஃப்ரீயா இருக்கிறதுனால நீங்க எந்த டைரக்ஷன்ல இருந்து போட்டோ எடுக்க விரும்புறீங்களோ அது உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் அப் பாத்தீங்கன்னா EXRனா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ கேம்ல ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்க. ஆனா நீங்க அதை போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல எடிட் பண்ண விரும்புறீங்க. அந்த மாதிரி போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல நீங்க எடிட் பண்ணிட்டு இருக்கப்போ உங்களோட இமேஜோட எக்ஸ்போஷர் லெவல் வந்து நீங்க நல்லாவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால உங்களுக்கு வந்து பிரைட் கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் கிடைக்குது. இதை வச்சு நீங்க கலர் மாடிஃபிகேஷன் நல்லாவே பண்ணிக்கலாம். ஒரு DSLR கேமரால எடுக்கிற போட்டோ எப்படி நம்மளுக்கு ரா ஃபார்மேட்ல சேவ் ஆகுதோ அதே மாதிரி தான் நம்ம எடுக்கிற ஸ்கிரீன்ஷாட் வந்து EXR ஃபார்மேட்ல சேவ் ஆகும். இதனால மெட்டாடேட்டா இன்ஃபர்மேஷன் நிறைய கிடைக்கிறதுனால நம்ம எடிட்டிங்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட் அப் பாத்தீங்கன்னா ஃபில்டர்ஸ். ஆமா, ஃபோட்டோ எடிட்டிங்கில் நிறைய பேர் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். இன்ஃபேக்ட் நம்ம கூட யூஸ் பண்ணுவோம் நம்ம தம்ப்நெயில்ஸ் எல்லாம் எடிட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி தான் ஆன்சல்லையும் ஃபில்டர்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இது வந்து ஆன்சலில் இன்பில்ட்டாகவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம போஸ்ட் ப்ரொடக்ஷனில் எடிட் பண்ணுறப்போ லைட் ரூம் இல்லைனா ஃபோட்டோஷாப் தான் எடிட் பண்ணுவோம். ஃபில்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஆன்சலில் இன்பில்ட்டாகவே தந்திருக்காங்க. அதனால இது ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாலேயே அந்த வீடியோ எஃபெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி இருக்கும்ட்டு ஒரு ப்ரிவியூ மாதிரி பார்த்துக்கலாம். நீங்கள் இன்ஃபேக்ட் அதை அப்ளை கூட பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ரெசல்யூஷன். ஆமாம், பேரில் இருக்கிற மாதிரியே சூப்பர் ரெசல்யூஷன்னா, ஒரு கேமை நீங்கள் 1920x1080 விளாண்டுட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் எடுக்க விரும்புறீங்கன்னா உங்கள் ஃப்ரேமில் என்ன இருக்கோ அது மட்டும் தான் மோஸ்ட்லி எல்லாருக்குமே ஸ்க்ரீன்ஷாட்டாக வரும். ஆனால் ஆன்சலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அதே ரெசல்யூஷனில் இருந்து ஒரு 9 டைம்ஸ் நீங்கள் அதை ரெசல்யூஷனை கூட்டி வச்சுக்கலாம். உங்களுக்கு பிக்சல் ரேட் ஜாஸ்தியாக கிடைக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நீங்கள் அதில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறீங்கன்னா 1080pக்கு ஒரு ஆன்சல் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறீங்கன்னா அதோட ஃபைல் சைஸ் வந்து 100 MB பார்த்துக்கோங்க. அப்படின்னா அதோட டெக்ஸ்சர்ஸ் குவாலிட்டியே எப்படி இருக்கும் இதுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபைனலாக வருது பார்த்தீங்கன்னா 360 டிகிரி கேமரா ஷாட். இதை வச்சு நம்ம 360 டிகிரியில் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அண்ட் அதை பெஸ்ட்டாக நீங்கள் வியூ பண்ணணும்னா ஒரு VR டிவைஸை நீங்கள் வாங்கி ஆகணும். ஆன்சல் ஆன் பண்ணியாச்சு. Alt F2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன்சல் உங்களுக்கு வந்துடும். கேமரா ஆங்கிளை கொஞ்சம் டில் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக இருக்கு போதும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க போகிறேன். ஆனால் இதில் வந்து நான் வந்து க்ராப் பண்ணி தான் எடுக்க போகிறேன். உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் க்ராப் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் ரெசல்யூஷன் கம்மியாயிரும். அதனால் இதை சூப்பர் ரெசல்யூஷனில் செட் பண்ணிடுறேன் நான் இதை. அதனால் நான் இதை கேப்சர் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ரெசல்யூஷனில் வச்சிடுறேன். இப்போ ஹை ரெசல்யூஷன் உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது பாருங்க. 32 டைம்ஸ் உங்களுக்கு ஆப்டிமலாக ஜூம் ஆகுது. இப்போதைக்கு எனக்கு அவ்வளோ வேணாம். அதனால் இதை 5 டைம்ஸ் மட்டும் ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். ஸ்னாப்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ எல்லாம் ஒரு இமேஜும் உங்களுக்கு அலைன் ஆகிட்டு இருக்கும். இது மேலே பார்த்தீங்கன்னா ஃபில்டர். இந்த இடத்துல என் லோகோ எங்கேயாவது இருக்கும்னு நினைக்கிறேன். சாரி. கலர் என்ஹான்சர் பார்த்தீங்கன்னா நம்ம கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் நான் சொல்லியிருந்தேன் ஃபில்டர்ஸ்ன்ட்டு. இந்த வின்யாட் இது அண்ட் பிரைட்னஸ் இப்போ பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கெட்சு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கலர் என்ஹான்சர் ஓகே. இது போதும். ரோல் கரெக்டாக இருக்கட்டும். ஓகே. இப்போ பாருங்கள், நான் ஒரு வேறு அப்ளிகேஷனில் இதை காமிக்கிறேன். நான் அவங்க ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தது இது ஒன்று. இப்போ இன்னொன்று காமிக்கிறேன். க்ராப் பண்ணது இது வந்து ஹை ரெசல்யூஷன் ஸ்க்ரீன்ஷாட் கைஸ். ஓகே கைஸ், இந்த மாதிரி டெக் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்கிட்ட சொல்லுங்கள். இதை கண்டினியூ பண்ணால் சொல்லுங்கள். உங்களுக்காக கண்டினியூ பண்ணுறேன். திஸ் இஸ் அம்ரிஷ் கேமர். இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் பை பை. See you in my next video.